ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம முளைக்கட்டின பயிரை வச்சு ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முளைக்கட்டின பயிரை வந்து அவிச்செடுக்கணும். அவிச்செடுக்கிறதுக்காண்டி இட்லி கொப்பரையில் வந்து முளைக்கட்டின பயிருக்கு வந்து தண்ணி கீழே ஊற்றிட்டு நம்ம அந்த தட்டில் ஃபுல்லாக முளைக்கட்டின பயிரை வச்சு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு பயிர் எல்லாமே நல்லா வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம பயிரை வந்து அப்படியே சாப்பிட்றத விட இப்படி மாதிரி அவிச்சு சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு நறுன்னு இருக்காம நல்லா சாஃப்டா வந்து இருக்கிறதுக்கு காரணத்துக்காண்டி நம்ம வந்து பயிர் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து இட்லி கொப்பரையில் வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டோம். முளைக்கட்டின பயிர் எப்படி பண்றது அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. முந்தின நாள் நைட்டே நீங்க பயன்படுத்துற பயிரை வந்து தண்ணியில ஊற போட்டுருங்க. மறுநாள் காலையில வந்து அதை அப்படியே வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா காத்து எதுவுமே போகாம ஒரு துணியிலையோ இல்ல ஒரு பாக்ஸ்லயோ போட்டு மூடிட்டீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா வந்து பயிர் வந்து முளைக்கட்டிடும். நான் இன்னைக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு பாசி பயிர் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஒரு 80 கிராம் வந்து பாசி பயிர் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த 80 கிராம் பாசிப்பயிரை வந்து நான் சொன்ன மாதிரியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் முளைக்கட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த பயிரை வந்து நான் அவிச்சும் வந்து எடுத்துக்கிட்டேன். அவிச்சக்கப்புறமா அதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அந்த ஆறணும், அந்த பயிர் எல்லாம் ஆறுனக்கப்புறமா அதில் பாதி அளவை வந்து நம்ம வந்து மிக்சர் ஜாரில் அரைச்செடுக்கணும். அதனால் ஆறுனக்கப்புறமா அரைச்சிடுங்க. நம்ம ஆறுனக்கப்புறமா அந்த முளைக்கட்டின பயிரில் பாதி பயிரை வந்து நம்ம வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டோம். அது கூடவே நம்ம வந்து தேங்காய் வந்து துருவன தேங்காய் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதனால் 3/4 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம வந்து பாதாம் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20, அதுக்கப்புறமா அண்டிப்பருப்பு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15, கடைசியாக ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பயிர் இருக்கிறனால அந்த அளவுக்கு வந்து மையா வந்து அரைப்படாது. ஓரளவுக்கு குறைன்னு தான் நம்மளுக்கு வந்து அரைப்படும். நம்ம தண்ணியும் சேர்க்கக்கூடாது. நம்மளுக்கு குறைன்னு இருந்துக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து பாதாம் வந்து அரைப்படணும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து முந்திரி வந்து அரைப்படணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளுக்கு முக்கியமே வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த பாசிப்பயிர் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து அரைப்படணும். அந்த அளவுக்கு அரைப்பட்டால் தான் நமக்கு உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் மையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிட்டோம். மீதி இருக்கிற அந்த முளைக்கட்டின பயிரையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இனிப்புக்காண்டி நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை வந்து ஒரு 90 கிராம் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று வந்து அது வந்து சீனியோட கொஞ்சம் நல்லது. இன்னொன்று வந்து என்னென்னா நாட்டு சக்கரை வந்து உடனே ஈரப்பதமாகவும் பிசுபிசுப்பாகும். உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதனால நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நாட்டு சக்கரை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் டேஸ்ட் பார்த்ததுல கூட ஒரு 20 கிராம் எனக்கு சேர்க்கலான்னு தோணுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து தேங்காய் சேர்த்தாலே போதும், அந்த டேஸ்ட்டே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சேர்க்கணுங்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு 20 கிராம் கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக வந்து 110 கிராம் வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கோம். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கை வந்து பிசுபிசுப்பு ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பிசுபிசுப்பிலே நம்ம வந்து நல்லா வந்து ஈஸியாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கிறது எப்படின்னா, நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறதே வந்து இந்த மாதிரி உருண்டை ஒரு மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பணியார சட்டியில் வந்து பணியார மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். பணியார சட்டி உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு சின்ன சைஸாகவே வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி எல்லாத்தையுமே இந்த மாதிரி மேக் பண்ணிடுங்க. மேக் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம தோசை மாவு வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம பணியார மாதிரி போட போகிறோம். புளிக்காத மாவை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. மாவு வந்து திக்காக வந்து இருக்கணும். தண்ணி எதுவுமே கலக்க தேவையில்லை. ஏன்னா பணியாரம் பண்ணுறனால தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு மேலே வந்து லேயர் வந்து ஒட்டாது. திக்கு மாவு எடுத்துக்கோங்க. புளிக்காத மாவை தோசை மாவு எடுத்துட்டு அதில் வந்து சீனி வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கலருக்காண்டியும் ஒரு டேஸ்ட்டுக்காண்டியும் தான் மஞ்சள் தூள். நம்ம சேர்க்கணும் தேவை கிடையாது. ஒரு கலர் வந்து கொடுக்கும், அது நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங்கை வந்து மாவில் போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு போண்டா போடுற மாதிரி நல்லா வந்து மாவில் வந்து பெரட்டி எடுத்துட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா பணியார சட்டியில் வந்து போட்டுடலாம். முக்கியமாக வந்து மாவு வந்து தண்ணியும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப புளிச்சும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணியாரம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம பணியார சட்டியை வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம். பணியார சட்டியை வச்சுட்டு லைட்டாக வந்து சட்டி சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம நெய் வந்து சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம நெய்யில் தான் வந்து வேக வைக்க போகிறோம். நீங்கள் வந்து எண்ணெயோட நெய் வந்து நல்ல ஒரு மனமும் நல்ல டேஸ்ட்டும் வந்து தரும். நெய்யை வந்து சேர்த்து எல்லா சட்டிலையும் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்கும் போது வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு சைடு வந்து வேக வைப்பீங்க, திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து வேக வைப்பீங்க. பணியாரத்தோட ப்ரொசீஜர். நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் வந்து கூடவே நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு தடவை மட்டும் நெய் சேர்த்தா போதும். இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்து தடவி இருந்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வேக வைக்கும்போது அந்த நெய்யில் வந்து வேகும். திருப்பி போட்டக்கப்புறம் திரும்பியும் நெய் வந்து கொஞ்சம் உள்ளே ஊற்றுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நெய் வந்து அதிகமாகவே சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் 2 சைடும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நெய் திரும்ப சேர்க்காமையே வந்து வேக வச்சிடலாம். அது நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் வந்து நான் முக்கி எடுத்து பணியார மாதிரி வந்து பணியார சட்டியில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் சைடில் இருந்தே வாங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா குழி நிறைய இருக்கிறதுக்காண்டி நம்ம நடுவில் இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு சைடு வந்து டக்குன்னு வந்து கருகிரும். அதனால சைடில் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கருகாது. நீங்கள் எல்லாத்தையுமே பணியார மாதிரி போட்டக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஒன்று மட்டும் திருப்பி பாருங்கள். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லா சைடுமே வெந்திருக்கும் அப்படிங்கிற காரணம். ஏன்னா சைடில் உள்ளதே வெந்துருச்சுன்னா நடுவில் உள்ளது எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா வந்து திருப்பி போட்டுருங்க. நீங்கள் வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே நல்ல கரெக்டான பக்குவத்தில் வந்து வெந்துடும். மாவும் வந்து நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெந்துடும். நம்மளுக்கு கட்டியான மாவுனால ஈஸியாக கிராக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து பணியாரம் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பணியாரத்தையும் ஓரளவுக்கு நம்ம திருப்பி போட்டுட்டோம். நம்ம சேர்த்துருக்கிறது வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் உருண்டையாக பிடிச்சனால திருப்பதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக ரவுண்டாக சூப்பராக ஷேப்பாக வந்து கொண்டு வந்துடலாம். அது முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லா சைடும் திருப்பிட்டேன். திருப்பி போட்டக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வந்து வேக வைக்கணும்னு தேவையே கிடையாது. நெய் வந்து நான் எக்ஸஸாக சேர்த்துருந்தனால அந்த நெய்யிலே வந்து இன்னொரு சைடும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து திரும்ப போட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சோம். மூடி போட்டு வேக வைக்கலாம், மூடி போடாமையும் வேக வைக்கலாம். ஒரு மொத்தமாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா வெந்து நம்மளுக்கு இந்த பணியாரம் மாதிரி இந்த ஸ்டஃபிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. முளைக்கட்டின பயிரை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்த்தினால கூட ஒன்று கூட சாப்பிடலாம், தப்பே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். நன்றி.